எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல கெடுநாள் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். இருட்டான அறையில எங்கேயோ இருந்து வரக்கூடிய வெளிச்சத்துல உட்காந்துகிட்டு இருக்கிறா கீதா. கீதாவோட கண்கள் எல்லாம் கலங்கி இருக்குது. எதுக்காக இங்க வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்கிறது ஓரளவுக்கு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தப்ப இவ கண்டுபிடிச்சிட்டா. கண்டிப்பா வெளியில போச்சு அப்படின்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க. அதனாலதான் இவளை அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முடிவு அவளை விட்டுருவாங்களா இல்ல அவளை கொலை பண்ணிருவாங்களா, இந்த பயம் இருக்குது. காரணம், வயித்துல அவளை நம்பி ஒரு குழந்தை இருக்கு இல்லையா. எப்படியாவது அவங்க வீட்டுக்காருக்கு சொல்லணும்னு நினைச்சாலும் அவனால முடியாது. ஏன்னா அந்த ரூமு இருட்டா அடைஞ்சு கிடக்குது. ஒரே ஒரு வெளிச்சத்துல அந்த ரூம்ல என்னென்ன இருக்குதுன்னு ஓரளவுக்கு அவளுக்கு தெரியுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல டக்குன்னு அந்த கதவை திறந்துகிட்டு யாரோ உள்ள வர மாதிரி இருக்குது. அந்த சத்தத்துல போ உள்ள போ சொல்லிட்டு அந்த அம்மாவை உள்ள பிடிச்சு தள்ளுறாங்க. கூடவே அந்த சின்ன பையனையும். இந்த அம்மா, கதவை சாத்தாதீங்க, தயவு செஞ்சு கதவை சாத்தாதீங்க, நித்யாவையும் நிரஞ்சனையும் விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேங்கன்னு சொல்ல அந்த அம்மா மேலே ஓங்கி ஒரு விழுக அந்த அம்மா உள்ளே வந்து விழுந்துடுறாங்க. அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கூடயே சேர்ந்து போய் அம்மான்ட்டு பக்கத்தில் உட்காடுறான். இப்போ பார்த்த உடனே இவளுக்கு கஷ்டங்கள்லையுமே பெரிய ஆச்சரியம்தான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பக்கத்தில் இவங்க வந்தது அவளுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்குது. கதவு டப்புன்னு சாத்தப்பட்டு தாழ் வைக்கிற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா கீழே விழுந்தவங்களை வேகமாக போய் தூக்கி எடுத்து நிறுத்துறா. உடனே அந்த அம்மா கையை உதறி விட்டுட்டு, எதுக்குமா உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்லை, நான் வேணும்னே பண்ணல, எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் எல்லாமே வித்தியாசமாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை கொடுமைப்படுத்துவாரோன்னு நினச்சேன், அதனால தான். என்னையும் மீறி அன்னைக்கு முழிப்பு வந்து நான் வீட்டுக்கு வெளில வந்து பார்த்தேன். 2 அம்பாசிடர்லேருந்து ஆட்கள் இறங்கி உங்கள் வீட்டுக்கு போனாங்க, அதனால தான் வந்து எட்டி பார்த்தேன். அந்த அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டே ஒரு ஓரமாக போய் உட்காந்து, நாங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் சின்ன பின்னப்படுறோம், நீ ஏமா எங்கேயோ இருந்து வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப அந்த அம்மா ஓரளவுக்கு இறக்கமா பேசுறத பார்த்துக்கிட்டு மெல்ல மெல்ல அவ பக்கத்துல போய் உட்கார்றா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு ஏதோ பேசும்பொழுது உங்க பேரு வளர்ன்னு கேள்விப்பட்டேன். ஏன், என்ன பிரச்சனை, எதுக்கு இதெல்லாம் நடக்குது? அந்த அம்மா ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பேசவே இல்லை. யாராவது கேட்க மாட்டாங்களா, தன்னுடைய வேதனை சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான முகபாவனை இருக்கவே இவ மறுபடியும் அதே கேள்வி கேட்கறா. அழுக ஆரம்பிக்கிறவங்க சத்தமா 2 நிமிஷம் அழுதுட்டு, எல்லாம் என் தலை எழுத்துமா, என் புருஷன் பேரு மணிகண்டன், என் பேரு வளரு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த காளியம்மன் கோயிலுக்கு வார வாரம் நான் போவேன், அந்த சாமியெல்லாம் கும்பிடுவேன். அப்படி போகும் வரவும் இருக்கும் பொழுது ஒரு சாமியாரை பார்த்தேன். அந்த ஆளு ஒரு மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை என் கையில கொடுத்தாரு. அதை வீட்டில் கொண்டே வெயி, உனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதை வீட்டில் கொண்டாந்து வச்ச அன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு வியாபாரத்துல ஓரளவுக்கு பெருக்கம் இருந்துச்சு. பால் பண்ண, பால் கறக்கிறது, எங்காவது கொண்டே குறுக்கிறது, ஆடு மாடுகளுக்குலாம் ஏதாவது தீவனம் போடுறதுன்னு சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்த ஆளுக்கு அன்னைக்கு ஒரு 4 வீட்டுக்கு பால் ஊத்துறது கிடைச்சிச்சு. அதனால இந்த எலுமிச்சம்பழம் தான் காரணமோன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். அடுத்த வாரம் போகும்பொழுது அந்த ஆள் இருந்தாரு, அதே மாதிரி எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு. அந்த வாரமும் எங்களுக்கு வியாபாரம் நல்லா இருந்துச்சு. அதை நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். இவர் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாரு. 1 மாசம் கோயிலுக்கு வருவாரு, சாமியை கும்பிடுவாரு, அந்த சாமியாட்ட எலுமிச்சம்பழம் வாங்குவாரு. இப்படியே இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாரு. ஏய் வளரு, வளரு, வெளியில சைக்கிளை நிறுத்திட்டு வேக வேகமா உள்ள வந்த மணிகண்டன் வளரு தன்னோட ஹால்ல உட்காந்து காய்கறி எறிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த வீடு பழைய காலத்து வீடு, ஓட்டு வீடு தான். நல்ல விலாசமான ஹாலு, ஒரு மூலையில கிச்சனு, ஒரு பக்கத்துல பாத்ரூமு, அவ்வளோதான். அங்கேயே தான் ஹாலில் பெட்டு எல்லாமே போட்டுக்கணும். இருந்தாலும் பெரிய வீடு. அந்த ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே காய்கறி எறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வளருகிட்ட வந்து பக்கத்துல உட்காந்து, ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சாமியார் நான் போய் பார்த்தேன். இன்னைக்கா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட இல்லையே, எதுக்காக கோயிலுக்கு போனீங்க? இல்லை பிள்ளை, நான் கோயிலுக்கு போகல, நான் பால் ஊத்துறதுக்காக ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் உட்காந்து அவர் பேசிட்டு இருந்தாரு, அப்போ நான் பார்த்தேன். சரி சரி, என்ன சொன்னாரு? அது அந்த வீட்டுக்காரங்களுக்கு இப்போ நகைக்கடை வச்சு நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் அவர் சொன்ன பரிகாரம் தானம்மா. நாமளும் அந்த பரிகாரத்தை பண்ணினோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தொழில் அமையும் நினைக்கிறேன். பரிகாரமா? என்ன பரிகாரம்? அதெல்லாம் தெரில. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஜாதகத்தையும் கொண்டாட கொடுக்க சொன்னாரு. நம்மளுக்கு முதல்ல ரெட்டை பிள்ளை இருக்குல்ல, நித்யா நிரஞ்சன், அவங்க 2 பேர் இருக்கிறனால அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னாரு. நம்ம போய் பார்க்கலாமா? சரிங்க, போய் பார்க்கலாம். அப்ப எனக்கு அது ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிச்சு. பரிகாரம்னா என்ன இருந்துரும்?
அபிஷேகம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, இல்லை மாட்டுக்கு அதை வாங்கி கொடுங்க, இல்லை ஏதாவது கெடா விட்டுங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த பெரிய சாமியார் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்க ஜாதகத்தை அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளை துணியில வைக்கிறாங்க. நல்லா முழுன்னு மொட்டை அடிச்சு காவி வேட்டி கட்டி வெள்ளை கலர் துண்டு மேலே போட்டு குங்குமம் மஞ்சள் சந்தனன் மேலே தடவிக்கிட்டு பெரிய பட்டை சந்தனத்துல நீளமான கோடு, அதுக்கு மேலே குங்குமத்தால நீளமான கோடு, பார்க்கறக்கும் நல்ல பல்க்கு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வளரு 2-3 வாட்டி மணிகண்டனை பார்க்க மணிகண்டன் இருன்னு கண்ணை காட்டுறாரு. கண்ணை முழிச்ச உடனே, உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்கள் குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகிறீங்க, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது, அதுக்காக நீங்கள் ஒரு சில பரிகாரத்தை பண்ணினா போதும். சொல்லுங்க ஐயா, நீங்கள் என்ன பரிகாரம் பண்ண சொன்னாலும் அதை நாங்கள் பண்ணிடுறோம். பண்ணுங்க. நான் இப்போ சொல்ல போகிறத கேட்டுட்டு முதல்ல நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் ஒத்து வரணும். சொல்லுங்க ஐயா, உங்க ஜாதகத்திலயோ உங்க மனைவியோட ஜாதகத்திலயோ உங்க 2வது பையனோட ஜாதகத்திலயோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய 2 குழந்தைகளோட ஜாதகத்துல பிரச்சனை இருக்குது. ஐயா, என்ன சொல்றீங்க ஐயா? ஆமா, இந்த 2 குழந்தையும் 7 ஜென்மங்களும் 2 குழந்தையா தான் பிறக்கும். இந்த குழந்தைகள் முதல் 3 ஜென்மத்துல ஓரளவுக்கு வாழ்க்கையை நடத்தி இருக்கும். ஏன் 2வது ஜென்மத்துல ஒரு மகாராஜாவுக்கு குழந்தைகளா கூட பிறந்திருந்திருக்கலாம். ஆனா 4வது ஜென்மத்துல அது பெற்றோர்களுக்கு இன்னலாவும் துயரமாவும் மாறும். அந்த குழந்தைங்க தன்னோட வாழ்க்கையில தான் வாழ்க்கையை நடத்துறதுக்காக பெற்றோரையுமே மற்றவர்களையும் சார்ந்திருக்கும். இன்னும் பல துன்பங்களை பெற்றோர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த குழந்தைகள் 4வது ஜென்மத்தை கடந்து 5வது ஜென்மத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்புமா பெத்தவங்களை புகழோட பெத்தவங்களை கோடீஸ்வரனாக்கும். குடிசை வீட்டுக்குள்ள காலை வச்சா கூட கோபுரத்தோட உச்சி கொண்டு போய் வைக்கும். அப்பேற்பட்ட ஜாதகம். சாமி, சரிதாங்க, ஆனால் இதில் எந்த ஜென்மன்னு எப்படிங்க? அதைத்தான் சொல்ல வர. இந்த இரட்டை குழந்தைகளுக்கு இது 4வது ஜென்மம். அவர் சொன்ன உடனே அதிர்ச்சியாகி போயிடுறாங்க 2 பேரும். சாமி, அப்போ ஆமாம், இந்த 2 குழந்தைகள்னால உங்களுக்கு இன்னல்கள் துயரங்கள், நீங்கள் இன்னும் அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்காக படாத பாடுபடணும். இப்போ கூட பரவாயில்ல, 2 ஓரளவுக்கு பெருசாகும் பொழுது உங்களால் கஷ்டங்களை தாங்க முடியாமல் போயிடும். இதனால உங்கள் சின்ன பையனை கூட நல்லா வளர்த்த முடியாமல் போயிடும். சாமி, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? ஏதாவது கோயிலுக்கு போகணுமா, இல்லை விரதம் இருக்கணுமா, இல்லை அன்னதானம் பண்ணணுமா? எதுனாலும் சொல்லுங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரும் பண்ணிடுறோம். அதெல்லாம் பலிக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதே ஜென்மத்தில் இருக்கக்கூடியதை கழிக்கணும்னா மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஜென்மமாக வரக்கூடிய இரட்டையர்கள் வேற மாதிரியான முறையில் தான் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். சாமி, நீங்கள் சொல்லுங்க சாமி, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணிடுறோம். கண்ணை மூடின அந்த ஆள் ஜாதகத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு 1 நிமிஷம் கழிச்சு கீழே வச்சு தான் கையில் இருக்கக்கூடிய திருநீரை அது மேலே போட்டு பூசிட்டு, நான் சொல்கிற போகிற விஷயத்த 2 பேர் நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு சரினா வாங்க, இல்லைனா வேண்டாம். நீங்கள் 2 பேரும் யோசிச்சு முடிவெடுங்க. சொல்லுங்க சாமி, உங்களுடைய 2 குழந்தைகளுடைய பிறவியை முடிக்க போகிறேன். சாமி, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் இரட்டை குழந்தையினுடைய 4வது பிறவியை நான் முடித்து அவங்கள 5வது பிறவியாக்க போகிறேன். அதுக்கு 48 நாள் பூஜை இருக்குது. அந்த 48 நாள் பூஜையில் குறிப்பிட்ட நாட்கள் எங்கள் இடத்துக்கு உங்கள் குழந்தைங்க வந்து நாங்கள் விடிய பூஜை பண்ணணும். விடிஞ்சு தான் உங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். இந்த 48 நாள் இந்த 2 குழந்தைகளும் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது. அதுக்கப்புறமா வரக்கூடிய அமாவாசையில் இந்த 2 குழந்தைகளுக்கு நான் இந்த ஜென்மத்துக்கான மோட்சத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை அடுத்த நாள் காலையில், அதாவது நிறக்க அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் வரும் பொழுது அந்த குழந்தைகளை வேறு ஒரு ஆட்களாக 5வது பிறவியில் எடுத்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. இது நிச்சயமாக பலிக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி மறுபிறவியை நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யார்கிட்ட வேணாலும் கேட்டுட்டீங்க வாங்க. சொன்னதுக்கு அப்புறமா 2 பேரோட கண்கள்லையும் கண்ணீர் தான். அதுவும் வளரு இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அடி மனசுக்குள்ள ஆணித்தனமா நம்பிட்டா. ஆனா இந்த ஆளு 2 அர்த்தமா உட்காந்துட்டு இருக்கிறாரு. கடைசியா இவர் சொல்லி முடிச்சதெல்லாம் கேட்டுட்டு, சாமி, நாங்கள் வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்லுறேங்க, நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து வந்துடுறாங்க. வண்டியில் வர வரைக்கும் எதுவுமே பேசாமல் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா கதவை சாத்தின வளரு, என்னங்க ஏதோ யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க,
பிள்ளைகளை மறுபிறவி எடுக்க வைக்கணுங்கிறாரு. ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா? ஒண்ணு வேண்டாம், அமைதியா வேலையை பாருங்க. இன்னொருக்கா ஏதாவது பண்ணுனீங்க நடக்கிறதே வேறையா போயிரும் அப்படின்னு மனைவி சொல்லிட்டு போகவே ஆமான்னு சொல்லிட்டு அவரும் அன்னைக்கு நல்லா படுத்து தூங்கிடுறாரு. வழக்கமா வளருடைய பேச்ச மணிகண்டன் கேட்பாரு. வளருக்கும் அவருக்கும் சண்டைகள் வந்திருக்கே தவிர கை வைக்கிற அளவுக்கு போனது கிடையாது. வளரு அதுக்கு மேல கத்திருவாளோன்னு மணிகண்டன் ஓரளவுக்கு அமைதியா தான் போயிருக்காரு. அதுக்கு இன்னொரு காரணம், வளரு மணிகண்டன் என்ன சம்பாரிச்சு கொடுத்தாலும் அதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருந்தா. அவளை தவிர வேற யாருனாலும் இந்த குடும்பத்தை கொண்டு வர முடியாதுங்கிற நம்பிக்கை மணிகண்டனுக்கு இருக்குச்சு. அது எல்லாமே கொஞ்ச நாள்ல தூள் தூளா போச்சு. வரிசையா மணிகண்ட வண்டியிலிருந்து கீழே விழுக, சின்ன பையனுக்கு அடிப்பட, ஏற்கனவே பண்ணையில பால் ஊத்திட்டு இருந்த இடத்துல வேண்டான்னு சொல்லன்னு இப்படி ஆயிட்டு இருக்கவே ஒரு நாள் 2 வாரம் கழிச்சு டிப்ரெஷனுக்கு போனவன் முடிவெடுக்கிறான் குழந்தைகளுக்கு மறுபிறவி எடுக்கலான்னு. இதுக்கு இடையில காளியம்மன் கோயில்ல பார்த்த சாமியாரு, இங்க பாருங்க, நீங்க நம்ம ஐயா சொன்ன மாதிரி பூஜை பண்ணிருங்க, இல்லைன்னா இந்த மாதிரிதான் வரும் அப்படின்னு சொல்லவே நல்லா வலுவா முடிவெடுத்து 48 நாள் பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னையிலேருந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பல. சின்னவனை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அவன் வெளியில போய் அக்காவும் அண்ணனை இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கறதுக்காகவே அவன் வெளியில அனுப்பவே இல்லை. 48 நாள் கொடுமை. வெளியில வரக்கூடாது, அடி வாங்கணும். இவ்வளவு நாள் தான் பேச்சை கேட்டுட்டு ஓரளவுக்கு அமைதியா இருந்தவன் இப்ப பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணறான். குழந்தைகளை குறிப்பிட்ட நாட்கள் கூட்டிட்டு போய் சாமியார்ட்ட விட்டுட்டு அந்த குழந்தைகளை மறுபடியும் கூட்டிட்டு வரும் பொழுது அதுக்கு ரொம்பவே சின்ன பின்னப்பட்டு வருது. அதுகளை என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியவே இல்லை. அதனாலதான் அவனுக்கு தெரியாம கோயிலுக்கு வந்து கருப்பணசாமி கிட்ட வேண்டுன்னு வேண்டா வளர். ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா படாத பாடுபட்டு போயிடணுங்கிறக்காதான் தலையை மறைச்சுக்கிட்டு சின்ன பையனை தான் கையிலேயே வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போறா. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுன்னா ஊர்ல இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, கண்டிப்பா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லவே வளர் யார்கிட்டையும் சொல்லல, வீட்டை விட்டு வெளியில வரல. அதையும் மீறி ஒரு வாட்டி அயன் பண்ற துணிக்கார அண்ணன் வீட்டுக்கு வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி மணிகண்டனை பிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கவே அவன் அறகுறைய விஷயத்த சொல்லிட்டு கையில காசை வச்சு வெளியிலாட்டி சொல்லிடாத, சாமி குத்தமாயிரும், நீ சொன்னா உன் வீட்டுக்கும் லாஸ் தான் ஆகும், நீ இதுக்கப்புறம் உன் தொழிலை பண்ணவே முடியாது, சாமியாட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிடுவேன், என் தொழில் சிறப்பாகிற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் என்னன்னு சாமியை சொல்லியே பயன்படுத்த அவரு அமைதியாயிடுறாரு. இதே மாதிரி இன்னும் 2-3 பேத்துக்கு தெரிய வர அந்த 2-3 பேத்துக்கிட்டையும் மணிகண்டன் சொன்னது வெளியில தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா உன் தொழில் போயிடும், நான் கண்டிப்பா சாமியாட்ட சொல்லிட்டு உன் தொழிலுக்கு ஏதாவது பண்ணிடுவேன், என் பூஜை ஒழுங்கா முடிகிற வரைக்கும் யாரும் இதை பத்தி எதுவும் பேசிடாதீங்க, சாமி குத்தமாயிரும் இப்படி சொல்லியே பயப்படுத்தி வைக்கிறா. இப்போ 48 நாள் முடிஞ்ச அமாவாசை. இன்னைக்கு அந்த 2 குழந்தைகளையும் மறுபிறவி எடுக்க வைக்கிறதா சொல்லி அதுகளுக்கான பூஜை ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் கீதா அதை பார்த்துட்டா. இப்ப கீதாவும் இங்க வந்து மாட்டிக்கிட்டா. எவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லியுமே பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ற வரைக்கும் நீ இங்கேயே இரு, பக்கத்து வீட்டுக்காரியோட இருன்னு சொல்லிட்டு ஒரே ரூம்ல கொண்டாந்து தள்ளிட்டு போயிட்டான் மணிகண்டன். இன்னைக்கு நைட்டு அமாவாசை நைட்டு அந்த குழந்தைங்க மறுபிறவி எடுத்துருவாங்க, நாளையிலேருந்து எல்லாமே சிறப்பா இருக்குன்னு முட்டாள்தனமா முட்டாள்களை நம்பிட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறான் மணிகண்டன். வளர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கீதாவோட கண்கள்ல பெருத்த ஆச்சரியத்தோட கண்ணெல்லாம் கலங்கி நிக்குது. இப்படி கூடவா முட்டாள்தனமா நம்புவாங்க, என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாம் எங்களோட நேரம். அந்த எலும்புச்சம்பளத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு வீட்டில் வச்சு அதனாலதான் நல்லது நினைச்சு நான் சொன்னேன்னு தெரியல. இப்ப பிள்ளைங்க 2 மாட்டிக்கிச்சு, இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க, முட்டாள்கள், நம்பாதேன்னு சொன்னதுக்கு பாரு எப்படி என்ன அடிச்சிருக்காருன்னு பாருமான்னு சொல்லிட்டு கையை காமிக்க கையில எக்கச்சக்கமான தழும்புகள், சூடு, அடி, காலில் எல்லாம் என்னென்னமோ இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தவ, இல்லக்கா இது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம், அந்த மாதிரி மறுபிறவி எடுக்க முடியாது, சயின்ஸ் பிரகாரம் யோசிச்சு பார்த்தா கூட ஆன்மீகங்கிறது சயின்ஸ்ல வரும், ஆனா இது ஆன்மீகமே கிடையாது, இது முட்டாள்தனம், என்ன பண்ணி தொலைகிறது. இப்ப என்னால நீயும் வந்து மாட்டிக்கிட்ட, இதனாலதாம்மா நான் உன்னையே எப்படியாவது வேண்டான்னு விளக்குனேன், நீயா வந்து மாட்டிக்கிட்ட. ஸ்கூல் வாத்தியார் 2-3 வாட்டி வீட்டுக்கு வந்ததான் அன்னைக்கு அந்தாலும் அப்படி பிடிச்சி பேசினா. இப்போ எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, என் பிள்ளையும் பையனையும் மறுபிறவி எடுக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுகளுக்கு உசுறு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த பிள்ளைகளை செமந்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு தெரியுமா சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுக ஆரம்பிக்க டக்குன்னு கீதா, கவலைப்படாதீங்க நான் இருக்கேன், உங்க பசங்களை எப்படியாவது காப்பாத்திரலாம். எப்படிமா, அவன் தான் கதவை சாத்திட்டு போயிட்டானே, இங்கிருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இல்லக்கா நிச்சயமா சொல்ற, ஏதாவது ஒரு வழியில நமக்கு நல்லது நடக்கும், நீங்க கும்பிட்ட சாமி தான்
இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்துருந்துருக்கோம். வழிகளை மட்டும்தான் சாமி காட்டும், அது நாம தான் பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போகணும். நீங்க கவலைப்படாதீங்க, ஆனா யோசிங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கீதாவை பார்த்து வளரு, ஆனா ஒரு விஷயமா சொல்லுங்க, அந்த பூஜை நான் இல்லாம நடக்காது. எப்படி சொல்றீங்க? ஆமா, அந்த பூஜை நான் இல்லாம நடக்கக்கூடாதுன்னு அந்த ஆள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அந்த குழந்தைங்க, என் பசங்க மறுபிறவி எடுக்கும் பொழுது பெத்த அம்மாவும் அப்பாவும் கூட இருக்கணும். அவங்க கையை பிடிச்சு அந்த பிறவியை வெளியே அனுப்பிட்டு அதே கையை பிடிச்சு புது பிறவி உள்ள கொண்டாடணும். அப்பதான் இந்த ஜென்மத்துக்கும் நாங்க அம்மா அப்பாவா இருக்க முடியும். அதனால இந்த பூஜைக்கு நாங்க இல்லாம இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்த ஆளு இவ்வளோ பிரச்சனையிலையுமே ஏன் நீங்க கொண்டாந்து போட்டிருக்கிறாரு. அதனால அந்த பூஜை நடக்கும்போது நான் போவோமா? அப்ப என் பசங்களை காப்பாத்தினாதான் உண்டு. ஏதாவது பண்ணணும். அந்த வளர் அப்படி சொன்ன உடனே கீதா என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ வளர் அந்த பூஜை நடக்கும் பொழுது அங்க போகும் பொழுது ஏதாவது பண்ணி வளர் மூலமாகவோ இல்ல கீதா வெளியில போயாவது அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். அப்படி அந்த குழந்தைகளை காப்பாத்திட்டா அப்படின்னா நிச்சயமா அந்த குழந்தைகள் மூலமா கீதாவும் வெளியில வந்துடலாம். அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையும் கிடைக்கும். இவங்கள போலீஸ்லயும் பிடிச்சி கொடுத்துடலான்னு கீதா ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த 10க்கு 10 ரூம்ல இருந்துக்கிட்டு அவ என்ன பண்ண முடியும்? வெளியில போகும் பொழுது அம்மா மட்டும்தான் போகணும். அப்ப வளர் மட்டும்தான் போவான். வளரால மட்டும் என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணாதான் அடிக்கிறாங்க. இதுல எப்படியாவது அந்த குழந்தைகளை காப்பாற்றணும், தானும் தப்பிக்கணும், இந்த முட்டாள்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு கீதா பல விதங்கள்ல யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த யோசனைகளை செயல்பாடா மாறி அந்த செயல்பாடு வெற்றியை கொடுக்குமா?